இயேசுவின் தலைமையில் புதியதோருலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதோருலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை குலமே எழுக, இறை அரசே வருக, இறை அரசே வருக. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவை நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவை நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறை மகன் இயேசுவின் பாதங்கள் வழி பயணத்தை தொடர்ந்திடுவோம். வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வணக்கத்துடன் வரவேற்பது மறைக்கல்வி குழந்தைகள். இன்று நம் தாய் திரு அவை அருளாளர் பியர் ஜார்ஜியோ பிரசாட்டி அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து புனிதர் நிலைக்கு உயர்த்துகிறது. இவர் 1901ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலுள்ள டியூரின் என்ற இடத்தில் பிறந்தார். 1918ஆம் ஆண்டு புனித வின்சென்டே பவுல் சபையில் சேர்ந்தார். அவரது ஓய்வு நேரத்தை தேவையில் உள்ளோருக்கும் நோயற்றோருக்கும் சேவை செய்வதில் அர்ப்பணித்தார். இவர் தனக்கு கிடைக்கும் சிறு சிறு தொகை பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். திவ்ய நற்கருணை ஆராதனை நேரங்களில் இரவு முழுவதும் உழந்தாளிட்டு ஆழ்ந்து ஜெபிப்பார். இவர் நற்கருணை வலிமை அளிப்பதாக உணர்ந்தார். காலையில் திருப்பலி, பிற்பகலில் பிறரன்பு சேவை, இரவில் ஜபம் என்பது இவரின் ஒவ்வொரு நாளின் செயல் திட்டம். ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோர் இவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். புனித பியர் ஜார்ஜியோ பிரசாட்டி முதுகு தண்டில் தொற்றுநோய் காரணமாக 1925 ஜூலை 4 இறந்தார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இவரை 8 நற்பெயர்களின் மனிதன் என்று புகழ்ந்தார். 1990ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தையால் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. இன்று 7/9/2025 திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. நாமும் நற்கருணை பிறரன்பு சேவை செய்ய தேவையான அருள் வேண்டி ஜெபிப்போம். இக்கல்வாரி பலியில்
இன்றைய திருப்பலியானது புளியங்குடியை சார்ந்த மரிய செல்வம் குடும்பத்தில் மரித்த செபஸ்தியானுடைய 3வது ஆண்டு நினைவு பலி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த கீதா அந்தோனி மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும் குடும்பத்தில் மரித்த மிக்கேல் அந்தோனி ஆன்ம இலைப்பாட்சிக்காக மேரி ரஞ்சிதம் குடும்பத்திலே மரித்த ரெபேக்கால் ரோக் ஆஞ்சசாமி டாரிஸ் ஜோதி நாயகம் அனஸ்தாஸ் மரிய மிக்கேல் அன்பு கிரைஸ் திமோத்தி பொன்னையா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக புனித வின்செந்தே பால் சபையினருடைய இளம் வின்செந்தேரியான அருளாளர் பியர் ஜார்ஜியோ பிரசாத்தி அவர்களுக்கு நமது தாய் திருவையானது புனித பட்டம் வழங்குவதற்கு இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லியோ ஜோசப் சஹைராஜ் பிமலா அல்பன்சா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே மரித்த ராமையா அற்புதராஜ் அந்தோனி ராஜம்மாள் இருதயசாமி அன்னம்மாள் செல்வராஜ் ஆரோக்கிய மேரி டெய்சி செல்வராஜ் அந்தோனி இருதய மேரி அந்தோனி குரூஸ் ஜெபமாலை மேரி பாப்பா அன்னபூரணி லூயிஸ் தாம்சன் மோதி வின்சன் அனிட்டா வின்சன் மற்றும் மாசிலா குழந்தைகளுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக திரு அந்தோனி ஃப்ளாரன்ஸ் மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் பேர குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் மகன்கள் மற்றும் மருமகளுடைய உடல் நலத்திற்காகவும் குடும்பத்திலே சமாதானம் அன்பு நிலைத்திருக்கவும் அவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பேரன்பேத்திகள் கடவுள் பயத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் மரியான் சேனை பிறந்த இந்த நன்றி பலியாகவும் சேனையினுடைய வளர்ச்சிக்காகவும் மற்றும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிகுதியாக வேண்டியும் மரியா பாஸ்கர் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் கிறிஸ்டினா ஆனந்தராஜ் அவர்களது திருமணம் நல்ல முறையிலே நடந்ததற்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறையாசியும் இல்லறம் சிறக்க வேண்டியும் ஒற்றுமையோடு மகிழவும் திரு செல்வராஜ் எலிசபெத் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் திருமணம் நல்ல முறையிலே நடைபெற்றதற்கு நன்றி பலியாகவும் பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளரவும் குடும்பத்திலே சமாதான நிலவ வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமலுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட உண்மைக்கு தூயாவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயலாமலை இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோப்பினால் என் நீர் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ
பனி தனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்கப் பெருக்கிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இயலாமல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத இந்தரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலத்தில் ஏற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையை வழங்கும் இறைவா, உமது அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நமது மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேச்சையும் அளிப்பீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஞானம் இறைவனால் அருளப்படும் அறிவு.
அதன் செயலாற்றல் ஆகியவற்றை பற்றி விரிவாக கூறுகிறது சாலமோனின் ஞானம். ஞானம் ஒரு ஒழுக்க நெறியாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பாக எண்ணப்பட்டது. ஞானம் இஸ்ரேல் மக்களிடையே தங்கி அவர்களை வழிநடத்தும் கருவியாக கருதப்பட்டது. இறைவா, இத்தகைய ஞானத்தை எனக்கு தருவாயாக என்று மன்றாடும் விதத்தில் அமைந்துள்ளது இன்றைய வாசகம். சாலமோனுக்கு சிறப்பு பெற்று தந்த ஞானத்தை நிறைவாய் நாமும் பெற்றிட வேண்டுமென்று ஆவலுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 வரை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 வரை. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்த்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய்
என்னையே மாற்றுமே. தளர்த்தி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே தூளும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூயனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூயனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூயனா என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் ரோமை சிறையில் இருந்தபோது கொலோசை நகர நண்பரான பிலமோன் என்பவருக்கு எழுதிய இக்கடிதத்தில் பிலமோனின் அடிமை ஒனேசிம் என்பவரை மன்னித்து அன்புடன் சகோதர கிறிஸ்தவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி இப்பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். கிறிஸ்துவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய் தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் எனும் உயரிய கருத்தை எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 12 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாறச் செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் கடவுளை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் சீடத்துவம் என்றால் என்ன, சீடத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த சீடத்துவத்திற்கு அவசியமானது என்ன என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இந்த முதல் வாசகமானது சாலமோன் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேல் மக்களிலே இருந்த அரசர்களில் பிரபலமானவராகவும் ஞானம் மிக்கவராகவும் கருதப்பட்டவர் யார்? சாலமோன் அரசர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஞானம் யாரால் வழங்கப்படுகிறது? யாரால் வழங்கப்படுகிறது? தூய ஆவியாரால் வழங்கப்படுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. ஞானத்தை அளிப்பவர் யார்? ஆண்டவர். ஞானத்தை ஆண்டவரால் ஒருவர் மட்டுமே அளிக்க முடியும் என்பதை இந்த வசனம் அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த ஞானத்தை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பது அந்த நீதிமொழிகள் அதே அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை தேடுங்கள், புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு
ஞானத்தை நாம் தேட வேண்டும். எப்பொழுது ஞானம் தொடங்குகிறது? எப்பொழுது நமக்கு ஞானம் தொடங்குகின்றது? அந்த தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், அதுதான் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது கடவுளை அறிய இந்த ஞானமானது நமக்கு பயன்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று சாலமோனின் ஞான நூல் நமக்கு எடுத்துரைக்கும் இந்த மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள எவ்வகையிலே முயற்சி செய்கின்றோம்? இறை ஞானம் என்பது தூய ஆவியாரால் நமக்கு கிடைக்கின்றது என்பதை இன்றைய வாசகத்திலே மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. தூய ஆவியின் கனிகளின் கொடைகளின் வழியாக நாம் ஞானத்தை பெற முடியும். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்விற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது இந்த இறைவனின் ஞானமே. அந்த இறைவனின் ஞானம் நமக்கு தூய ஆவியாரின் கனிகளாலும் கொடைகளாலுமே நமக்கு கிடைக்கின்றது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கின்றது. எப்பொழுது நாம் ஞானத்தை நாம் பெற முயலாத போது நாம் இறைவனை அறிய நாம் முயலாமல் இருக்கின்றோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. அன்பார்ந்துள்ள இறைவன் நாம் சில நேரங்களில் கண்டு கொள்ள மறுக்கின்றோம். சில நேரங்களில் இறைவன் நாம் கண்டு கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஞானமானது கொடையாக வழங்கப்படுகின்றது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை கண்டுகொள்ள மறுக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம். குறிப்பாக மனச்சுமை. இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு மனச்சுமை இருக்கின்றது. மனச்சுமை இல்லாமல் யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்க. மனச்சுமை எனக்கு இல்லை என்பதை கை தூக்குங்க பார்ப்போம். யாருமே கையை தூக்கல. அப்போ எல்லோருக்கும் மனச்சுமை இருக்கின்றது. அதே போன்று குடும்பங்களில் சில நேரங்களில் அமைதியின்மை இல்லாமல் இருக்கின்றது. நோய் நொடிகள், மன அழுத்தம், பொருளாதார சிக்கல்கள், உறவு நிலையில் சிக்கல்கள், இது போன்ற பல சிக்கல்கள் நம்மை ஆண்டு நடத்துகின்றன. இந்த சிக்கல்களுக்கு விடை காண நாம் முயலும் பொழுது நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க, இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் படிக்கட்டுகளாக மாறி அதன் மேல் நடைபோட ஆண்டவர் நமக்கு எதை வழங்குவார்? ஞானத்தை வழங்குவார். ஞானத்தை வழங்கும் பொழுதுதான் நாம் இந்த சிக்கல்களை நாம் எளிதாக்க முடியும் என்று இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. இந்த தூய ஆவியின் கொடைகள் கனிகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்திலும் கிடைக்க நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாடுகின்றோமா? தூய ஆவியின் கொடைகள் எத்தனை? 8 7 கனிகள். தூயாவின் கொடைகளில் முதல் கொடை எது? ஞானம். நிறைய பேர் மறந்துட்டீங்க நினைக்கிறேன். தூயாவின்னு நிறைய பேர் சொல்லவே இல்லையே. தூயாவின் கொடைகளில் முதலானது ஞானம். திருமுழுக்கு வாயிலாகவும் உறுதி பூசுதல் வாயிலாகவும் தூய ஆவியை நாம் நிறைவாக பெறுகின்றோம். இந்த திருமுழுக்கு அப்புறம் உறுதி பூசல் அது முடிஞ்ச பின்னாடி நாம் தொடர்ந்து தூய ஆவியை தேடுகிறோமா? தொடர்ந்து நாம் தூய ஆவியை தேட முயலுகின்றோமா? கடவுள் நமக்கு உணர்த்தும் ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் தேட முயல்கின்றோமா? தூய ஆவியின் கொடையை நாம் கனிகளையும் நாம் திருமுழுக்கு வழியாகவும் உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனங்கள் வழியாகவும் நாம் பெற்றிருக்கின்றோம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு புதுப்பிக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்தோம் என்றால் தூய ஆவி நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது, ஆண்டவரின் அருள் நம் மீது இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தோம் என்றால் எதை தேடுவோம்? ஞானத்தை நாம் அடைய தேடுவோம்.
அதே போன்று இந்த தூய ஆவியால் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோமா? என்னிடத்திலே தூய ஆவி வர வேண்டும், தூய ஆவியினிடம் வந்தால் நான் இறைவனை கண்டுகொள்ள முடியும், ஞானத்தை பெற முடியும். அப்படி நாம் தேட முயலாத போதுதான் நமக்கு சில நேரங்களில் அச்சம் நம்முடைய மனதிலே இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, சந்தேகம் இருக்கின்றது. ஸோ இது போன்ற அச்சம், பயம், சந்தேகம் இது போன்ற செயல்களால் நாம் என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் நம்முடைய பலவீனம், நம்முடைய வலுவின்மை நம்மை ஆட்டி படைக்கின்றது. எனவே தூய ஆவியாரை நாம் பெற முயற்சி செய்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பரிந்துரை கடிதம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது நம்ம அந்த பிலமோன் அந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்கும் நம்முடைய திருவிலியத்திலே பார்த்தோம் என்றால். இது ஒரு பரிந்துரை கடிதமாக இருக்கின்றது. யாருக்கு யார் பரிந்துரை செய்கிறார்கள்? இந்த ஒனேசிமு என்ற அடிமை பிலமோனிடம் ஒரு அடிமையாக இருக்கின்றார். அவர் தப்பித்து பவுலடியாரிடம் சென்று பணிவிடை செய்ய முயலும் பொழுது பணிவிடை செய்கிறார். அப்பொழுது பவுலடியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பவுலடியார் பிலமோனிடமே இந்த அடிமையை திருப்பி அனுப்புகிறார். ஏன் திருப்பி அனுப்புகிறார்? இந்த ஒனேசிமு ஒரு அடிமையாக இருந்தாலும் இவர் என்னுடைய சகோதரன், இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய அடிமை அல்ல, மாறாக என்னுடைய இதயம் என்று அவரை திருப்பி யார்ட்டு அனுப்புகிறாரு? பிலமோனிட்டே அனுப்புகிறார். இந்த உலக பார்வையிலே நாம் ஒரு மனிதரை எவ்வாறு பார்க்கின்றோம்? இந்த உலக பார்வையிலே அடிமை என்று பார்க்கப்பட்டவர் பவுலடியாரால் மறுபடியும் திரும்ப அனுப்பப்படுகிறார். கிறிஸ்துவ பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு எது மேலோங்கி இருக்க வேண்டும்? அடிமை என்பதல்ல, மாறாக சகோதரன், என்னில் ஒருவன், என்னோடு அவன் என்று அந்த கிறிஸ்துவ பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த இரண்டாவது வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகம் எந்த நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது? லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லூக்கா நற்செய்தியிலே 3 பகுதிகளாக இன்றைய நற்செய்தி வாசகமானது அமைந்திருக்கின்றது. முதலாவது, திரளான மக்களை பார்த்து இயேசு இதற்கு அழைக்கின்றார், சீடத்துவ வாழ்வு வாழ அழைக்கின்றார். இரண்டாவது பகுதியானது, கோபுரம் கற்றவர் என்ன பண்ணணும்? ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன திட்டம்லாம் போடணும்? நிதிநிலையை பார்க்க வேண்டும். அதே போன்று இதை கட்ட முடிக்க ஆகும் செலவு என்ன, இதை எப்படி கட்டி முடிக்க போகிறேன் என்ற திட்டங்கள் எல்லாம் அவர் தீட்ட வேண்டும். அதிலே அவர் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவது பகுதியானது அமைகின்றது. மூன்றாவது பகுதியானது, ஒரு போருக்கு செல்லுகிற அரசர் எவ்வாறு திட்டமிட வேண்டும்? போருக்கு செல்லுகிற அரசர் மதியோடு, விழிப்புணர்வோடு, போருக்கான ஆயுதங்கள்லாம் தயாராக இருக்கின்றனவா, தன்னுடைய எதிரியின் வலிமை என்ன என்பதையெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று மூன்றாவது பகுதியிலே இவ்வாறு சொல்லுகின்றது. ஆக சீடத்துவம் என்றால் இயேசுவுக்காக எதை துறக்க வேண்டும்? தன்னலத்தை துறக்க வேண்டும். தன்னலத்தை துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் நாம் அவரை பின்பற்றும் பொழுது அப்பொழுது நாம் அந்த சீடத்துவம் என்பதற்கு அர்த்தத்தை காண முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதே நேரத்திலே இந்த சீடத்துவம் என்பது துறவு நிலையும் குறிக்கின்றது. அதாவது துறவு நிலை என்பது இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை முழுமையாக பின்பற்றுவது, அதுதான் துறவு நிலை. அனைத்தையும் துறந்து விட்டு நாம் இறைவனை பின்பற்றும் போது அந்த சீடத்துவம் முழுமை பெறுகிறது என்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எல்லாத்தையும் திறந்து விட்டு போகணும் சாமி, எல்லாத்தையும் திறந்து விட்டு போகணுமா? பெற்றோரை என்ன பண்ணுறது, வீடுகள், செல்வம், இதையெல்லாம் திறந்துட்டு போனால் என்ன ஆகுறது? சரி, செல்வம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும், வீடு ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எப்படி என்னை பெற்ற தாய் தந்தையை விட்டு போவது? எப்படி என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுட்டு போகிறது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வருதா? எப்படி இவங்களாம் நம்ம விட்டுட்டு போக முடியும்? எப்படி இவங்களாம் நாம் வெறுத்து விட்டு செல்ல முடியும்?
செல்ல முடியாது. இயேசு அதை சொல்லவில்லை. யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம்? இவர்களெல்லாம் வேண்டும், ஆனால் இவர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோமா, அல்லது நாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழைத்தல் வாழ்விலே சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய அழைத்தல் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் 12வது வகுப்பு முடித்த உடனே இயேசு சபையிலே நான் சேர்ந்து விட்டேன். அதே போன்று தந்தை அவர்களும் மறை மாவட்ட குருவாக அவர் 12ஆம் வகுப்பு முடித்தவுடனே அவர் சேர்ந்திருக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இறை அழைத்தலை உணர்வாங்க. சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பொழுது அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இல்லை என்பதை உணர்ந்து அப்பொழுது அழைத்தலை உணர்ந்து அதுக்கப்புறம் சபைக்கு அதற்கப்புறம் நவதிருவரம் இதெல்லாம் படித்து பொறுமையாக இருந்து கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதற்கப்புறம் அவங்க சாமியாராக இருப்பாங்க. இல்லை சில பேர் சபையிலே நிறைய வருடங்களை அங்கே செலவு செய்துவிட்டு ஆண்டவருடைய அழைத்தல் எனக்கு இல்லை என்று போகிறவர்களும் இருக்கின்றார்கள். எதிலே நாம் நிறைவு நாம் காண முயல வேண்டும். இந்த சீடத்துவம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால், சீடத்துவம் என்பது நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தோம் என்றால் எந்த சிக்கல்கள் வந்தாலும் நான் போய்கிட்டே இருப்பேன். கடவுளுடைய பணிக்காக நான் சென்று கொண்டே இருப்பேன். எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் என்னுடைய நோக்கமானது தெளிவாக இருக்கின்றது. நான் கடவுள் பணிக்காக அழைக்கப்பட்டேன். என்னுடைய பெற்றோரும் நான் ஒவ்வொரு முறை அவங்கள்ட்ட பேசும் பொழுதும் எனக்கு ஏதாவது இறை வார்த்தையை சொல்லி அவங்க என்னை ஊக்கப்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி என்னை நீ தொடர்ந்து செல்ல வேண்டும். சீடத்துவம் அதுதான். தொடர்ந்து இயேசு உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நாம் முயல்கின்றோமா? அந்த குறிக்கோளை நாம் அடைய முயல்கின்றோமா? அந்த குறிக்கோளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்வாக்க முயல்கின்றோமா? ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு அருட் சகோதரியும் இது போன்ற ஒரு குறிக்கோளை அவர்கள் தெளிவாக வைத்திருப்பதால் தான் ஆண்டவருக்காக இந்த சீடத்துவ வாழ்க்கையை வாழ முடிகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அழைத்தல் வாழ்விலே இறைவனுக்காக நாம் செல்ல தயாராக இருக்கின்றோமா? பொது குருத்துவம், பணி குருத்துவம். நீங்கள் இருக்கும் இந்த நிலையானது பொது குருத்துவம், நாங்கள் இருக்கும் நிலையானது பணி குருத்துவம். இந்த 2 குருத்துவத்திலும் சீடத்துவம் என்பது யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம் என்பதை பொறுத்ததே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றது. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சீடத்துவம் என்பது இறைவனிடமிருந்து வரும் அழைப்பு. ஆகவே அதற்கு நாம் செவிமடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அழைத்தல் வாழ்விலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் யார் முதன்மையாக இருக்க வேண்டும்? இயேசு முதன்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக உறவுகளோ உடைமைகளோ நம்முடைய உயிரோ நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடாது. இறை மனித உறவை பிரித்து விடக்கூடாது. ஆக இந்த 3 முக்கிய முத்தாய்ப்பான கருத்துக்களும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக சீடத்துவம் என்பதற்கு நாம் கண்டிப்பாக அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாம் ஒரு பாட்டு பாடுறோம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்? சிலுவை நமக்கு பின்னால் இருக்க வேண்டுமா, முன்னால் இருக்க வேண்டுமா? சிலுவை முன்னால் இருக்க வேண்டும், உலகம் என்னுடைய பின்னால் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் இயேசுவுக்காக சீடத்துவ வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்வோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், அன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக
ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். ஞானத்தின் ஊற்றாகிய அன்பு இயேசுவே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் அன்பு சீடர்களாய் உம்மையே பற்றி கொண்டு விண்ணரசு நோக்கி முன்னேறுகிற எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் மக்களும் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை என்பதை உணர்ந்தவர்களாய் நிலையான மகிழ்வை தருகின்ற சமத்துவம், சமய சார்பின்மை, சகோதரத்துவம், சமாதானம் ஆகிய விழுமியங்களின்படி வாழக்கூடிய சூழலை உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிப்பவரே எம் இறைவா, எம் இளையோர்களையும் சிறுவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஊடகங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் காட்டும் வழியே சிறந்தது என நினைத்து கடவுளை தேட எந்த முயற்சியும் எடுக்காமல் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற அவர்களின் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஞானத்தின் ஊற்றாகிய உம்மை பற்றிக்கொண்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பலனளிக்கும் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்சுகம் அளிக்கும் எம் இறைவா, தீராத நோய்கள், கடன் தொல்லைகள், மனவேதனைகள், பிரச்சனைகள் போன்றவற்றில் சிக்கி தவிப்போர் அனைவரும் நம்பிக்கையோடு உமது உதவியை நாடவும் உம் இரக்கத்தால் அதிலிருந்து விடுதலை பெற்று நீரை உண்மை கடவுள் என்று அறிக்கையிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையை படைத்தவரே எம் இறைவா, எங்களுக்கு தேவையான மழைப்பொழிவிந்து விவசாயம் சிறக்கவும், குடும்பங்களின் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறக்கவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளை பெற்று நிறைவடையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயரே அன்பு இயேசுவே, என் பங்கு தந்தையின் திரு தொண்டரையும் முன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு பணியாற்ற பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி காணவும் இறைமக்கள் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய துணைப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, இதோ நாங்கள் உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மன்றாட்டுகளை எல்லாம் கொடுத்து நாங்கள் உமது மக்களாக எந்நாளும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கையளிக்கின் இறைவா எந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடல் எழும். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்பும் கலையினுடையதும் உடையமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறுழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். ஈரந்தோடும் இருந்து உயிர் தழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்மோர் தலைமை தாங்குபவரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராதும் ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களுக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்க்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரே, இனத்தில் எழுந்தல் இவரை நான் தகுதியேற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னார், உலகமே பின்னார். சிலுவையே முன்னார், உலகமே பின்னார்.
இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமா என்றும் கட்டிடும். பொருள் சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். விண்ணகத் தந்தையே, தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை
விதைக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூப்பிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்திற்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கை. புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் ஜெயசுராஜ் அனிதா மேரி இவருடைய மகன் ஜான்சன் கென்னடிக்கும், கோயில்பட்டி பங்கு கோயில்பட்டியில் இருக்கும் கென்னடி மரிய ஜெசி இவருடைய மகள் ஷர்மிளாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது ஓலையாகும். இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கனங்கள் இருக்குமே என்று சொன்னால் சங்கைக்குரிய பங்கு தந்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமையும் பொறுப்புமாகும். செப்டம்பர் மாதம் புனித வியாகுல மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு அன்று காலை 6 மணிக்கு பங்காலயத்திலும் 8 மணிக்கு சிந்தாமணியிலும் பகல் 1 மணிக்கு விண்ணக தோட்டத்திலும் திருப்பலி நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். நாளை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா திருவிழா. இந்த வார திருப்பலி விவரங்கள் இன்று பகல் 11 மணிக்கு நகரத்தில் திருப்பலி நடைபெறும். பங்காலயத்தில் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி காலை 6 மணி பங்காலயம். திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி காலை 6 மணி பங்காலயம். வியாழக்கிழமை பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. மீண்டும் அறிவிக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த மறைக்கல்வி குழந்தைகளுக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நமது ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர். லூக்கா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு திருவாளர் செல்வராஜ் எலிசபெத் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். தோமான்பிய கூட்டம் திருவாளர் அந்தோனி செல்வராஜ் அவருடைய இல்லத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். இந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் இந்த அன்பிய கூட்டங்களில் தவறாமல் பங்கெடுக்குமாறு அன்பிய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். நாளை ஆரோக்கிய அன்னை திருவிழா. புளியங்குடி பங்கு வெள்ளைக்கொண்டன்பட்டியில் புனித ஆரோக்கிய மாதா திருவிழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நாளை மாலை 6:30 மணிக்கு வெள்ளைக்கொண்டன்பட்டியில் அருள்தந்தை குமார் துரைசாமி அடிகளார் திரு இருதய தியான இல்லம் கயத்தாறு அவருடைய தலைமையில் நற்செய்தி கூட்டமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருச்சிலுவை மகிமை பெருவிழா. இந்த திருவிழா புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் விண்ணக தோட்டத்தில் இந்த திருச்சிலுவை மகிமை பெருவிழா நடைபெறுகின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு திருமணி ஆராதனை, நண்பகல் 12 மணிக்கு சிலுவை பாதை, பிற்பகல் 1 மணிக்கு திருச்சிலுவை மகிமை பெருவிழா
திருவிழா திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பவனியும் திருச்சிலுவை முத்தி செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெறும். இந்த திருவிழா பக்தி முயற்சிகளில் பங்கு பெற்று இறையாசி பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கும் அருள் தந்தை எட்வின்ராஜ் அடிகளார், அருள் சகோதரர் திருத்தொண்டர் ஜோ மாஷ் புளியங்குடி. பாளையங்கோட்டை மறைமாவட்டம் வெங்கடாச்சலபுரம் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தல கெபி திருவிழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சங்கரங்கோயில் வட்டார முதன்மை குரு பேரருள் தந்தை அருட்தந்தை ஜோசப் கென்னடி அடிகளார் அவருடைய தலைமையில் நற்செய்தி கூட்டமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அன்று மாலை 7 மணிக்கு சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவருடைய தலைமையில் தூய மிக்கேல் அதிதூதர் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சப்பர பவனியும் நடைபெறும். இந்த திருவிழா பக்தி முயற்சிகளில் பங்கு பெற்று தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இறையாசி பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கும் அருள்தந்தை சேவியர் அடிகளார் திருத்தல அதிபர் வெங்கடாச்சலபுரம் பங்கு தந்தை. இன்று திருப்பலியை சிறப்பு செய்த மறைக்கல்வி குழந்தைகள் அவர்கள் கொடுத்த சிறப்பு காணிக்கையின் விவரம்: அந்தோனி மேரி தோமா அன்பியம் ரூபாய் 500, பார்வதி ரூபாய் 200, தீபிகா சார்லஸ் ரூபாய் 200, ஜெசிகா ரூபாய் 100, ஜீவின் கென்னடி ரூபாய் 100, ஜோபியா ரூபாய் 100, ஜாக் ரூபாய் 100, ஜாஸ்மின் ஸ்வீட்டி ரூபாய் 100, மொத்தம் 1400 ரூபாய். எனவே சிறப்பு செய்த மறைக்கலை குழந்தைகள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் கடவுளை இழப்பே நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய 2 கோபுரங்களில் மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய பணி மிக விரைவாக தொடங்கப்பட இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த பணியானது தொடங்கப்பட்டு மாதத்திற்குள்ளாக முடிக்கப்படும். எனவே அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கு, அந்த வேலையை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான பொருளாதார வசதியை கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, நம்முடைய ஆலயத்துள்ளே எல்இடி போர்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெட்டர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆலயத்தில் அது இல்லாமல் இருக்கிறது. அது இருந்தது என்று சொன்னால் முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், அதனைத் தொடர்ந்து நற்செய்தி வாசகம், பதிலுரை பாடல் என்று சொல்லி அதிலே நாம் டிஸ்பிளே செய்து மக்கள் விபிலியத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த மின்விளக்கு அமைக்கக்கூடிய அந்த நபரிடமே கேட்ட பொழுது ரூபாய் 15,000 ரூபாய் சொன்னார். 2க்கு 3 என்ற அளவிலே அது ஏற்பாடு செய்யப்பட்டு அது கேட்கப்பட்ட பொழுது அவர் அவ்வளவு தொகை சொன்னார். என்னிடம் ரூபாய் ஒரு 6,000 ரூபாய் என்னிடம் இருக்கிறது. வேறு பணிக்கு கொடுத்தாங்க, அது செய்ய முடியுமான்னு தெரியலை. அதனால் இந்த பணிக்கு பயன்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னிடம் ஒரு 6,000 ரூபாய் இருக்கிறது. யாராவது ஒரு 9,000 ரூபாய் கொடுத்து உதவினால் நலமாக இருக்கும். மொத்தமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1000, 500 கொடுத்தா கூட சிறுக சிறுக சேர்கின்ற பொழுது அது பெரிய தொகையாக மாறும். எனவே இந்த மின்விளக்கு அமைக்கக்கூடிய பணியோடு இணைந்து அந்த பணியும் செய்தால் அது வசதியாக இருக்கும். எனவே உதவி செய்யக்கூடியவர்கள் முன்வந்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நன்கொடையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அது கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் ஆலயத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பணிக்கு கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகமிருந்தாலும் உமது நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வளிக்கின்றேன். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசையை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவக கலைகளும் பாரினில் துளர்ந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.